யாரு? பத்மாவதியா? இன்னைக்கு உன் புருஷன் வந்துட்டு போனான். சட்டப்படி அவன் வான்மதியை தன்மகளாக்க போறானாமே. நான் தான் அவளை வளர்த்திருக்கேன். இப்பதான் லாயர் கிட்ட பேசிட்டு வரேன். சட்டப்படி அவ எனக்கு தான் சொந்தம். வான்மதியை என்கிட்ட இந்த யாராலும் பிரிக்க முடியாது. அவன் எல்லா பத்திரிகையிலும் பேட்டி கொடுக்க போறானா? நான் மரியாதை எழுந்து உனக்கு சம்பந்தி ஆக முடியாது. என் பணபலம் அந்தஸ்து இதெல்லாம் மறந்துட்டு பேசுற மலைச்சாமி. அன்னைக்கு கிழிஞ்ச ஜாக்கெட்டை தச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே, அன்னைக்கு நான் யோசிச்சிருக்கணும் அந்தஸ்தை பத்தி. போன வை. அப்படியா? எஸ். சோ லாயர் கிட்ட பேசியாச்சு, மந்திரியோட பல்ல புடுங்கியாச்சு. இனிமே நான் எங்க அப்பா கூட தான் இருக்க போறேன். இல்ல கிருஷ்ணா? அத முடிவு பண்ண வேண்டியது நான்டி. உன்னை இழக்கிறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்லடி. டாய், இவளை இழுத்துட்டு போய் நம்ம தோட்டத்து பங்களால அடைச்சு வைங்க. அப்பனும் காதலனும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அவங்கள கம்பி என்ன வைக்கிறேன். பெத்த மகளையே கடத்துறியா? மக தப்பு பண்ண அம்மா தானமா திருத்தணும். உலகத்துல இருக்கிற வார்த்தைகள்லயே உயர்ந்த வார்த்தை அம்மா. அந்த வார்த்தையே கேவலப்படுத்துற முதல் அம்மா நீதான். இத பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிப்போம். கேட்டுக்கோங்கடா. என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன படைச்சவன் தாண்டி வரணும்.
நான் கும்பிடுற தெய்வத்துக்கு 1000 கண்ணுன்னா இந்த பத்மாவதிக்கு 2000 கண்ணு. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது கண்ணு. உனக்கு நான் என்னமா தப்பு பண்ண? ஏன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுற? எனக்கு மகளா பிறந்தது தாண்டி தப்பு. அம்மாங்கிற வார்த்தையே கேவலப்படுத்தின முதல்ல அம்மா இல்லையானா? அது உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாம். உங்களுக்கு இப்ப என்னோட உயிர் தானே வேணும், எடுத்துக்குங்க. என்ன படைச்ச கடவுளே குறுக்க வந்தாலும் எனக்கு பிடிக்காது. நீ வந்துட்ட, ஒழிஞ்சு போ. உன் பணத்தாசை என்னையும் உன்னை சேர்ந்து வாழ விடல. இப்போ உன் பணத்திமிர் இந்த சின்னஞ்சிறுசுங்களையும் சேர்ந்து வாழ விடல. இதுக்கு மேலையும் நான் உன்னை உயிரோட விட்டா அது இந்த பூமிக்கு அசிங்கண்டி. அவங்க செத்து அந்த கல்லறையில தான் எங்க காதல் பூ பூக்கணும்னா அந்த வாழ்க்கையை எங்களுக்கு வேண்டாம். ஆசையை விட உயிர் விலை மதிப்பில்லாதுன்னு எங்க ஆசைக்காக நீங்க உயிரை இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். உங்க பொண்ணு உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன். என் வாழ்க்கை மேல எனக்கு இருந்த ஆசை என்ன மிருகமாக்கிடுச்சு. எப்ப நீ என்னை காப்பாத்துறதுக்கு உன் உயிரையும் கொடுக்க துணிஞ்சியோ அப்பவே நான் மனுஷி ஆயிட்டேன். உன் உயிரை உன்கிட்டே ஒப்படைக்கிறேன்.